அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த தகவலை பாருங்கள். மருத்துவங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி. மருத்துவம் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆயுட்காலங்கள் நம்மளுக்கு கூடும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மருத்துவத்தை அரசே மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். பல விதத்தில் பல ஸ்கீமில் மக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு திட்டம்லாம் தற்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்தில் எந்தெந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்துக்கு நம்ம தனியாக ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணோம். அதை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிஐ நம்ம பண்ணியிருந்தோம். அந்த ஆர்டிஐக்கு பதில் வந்திருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் குறித்து. ஏற்கனவே எங்கள் ஊர் பக்கத்தில் 2 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பெரிய சுகாதார நிலையங்கள் இருக்குது. அது ஒன்று பார்த்தீங்கன்னா மங்களக்குடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளையபுரம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதியில் வெள்ளையபுரம், மங்களக்குடி. இந்த மங்களக்குடிக்கு நம்ம தனியாக ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. பதில் கொடுத்துட்டு நம்ம அந்த பதிலை குறித்து நம்ம என்னென்ன கேட்டோம், என்னென்ன பதில் கொடுத்தாங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பதிவு பண்ணுறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கூட இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, உறவுகள் பாருங்கள். இன்னைக்கு வெள்ளையபுரம் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளையபுரத்து சம்மந்தமாக நம்ம ஏன் ஆர்டிஐல கேட்டோம், அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2 டாக்டர்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 டாக்டர்களோட இடமுமே காலியாக இருக்குது. அது இந்த ஆர்டிஐ பதிலை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஸோ இப்படி காலியாக இருந்தால் மக்களுக்கு எப்படி மருத்துவம் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழும்பியிருக்கு. அரசு கண்டிப்பாக இதை கவனத்தில் எடுத்து நிச்சயமாக மருத்துவர்கள் பணியிடங்களை நிரப்புவாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நம்ம ஏன் இதை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமான உறவு, அதாவது எங்கள் அத்தை கீரிப்பில் கடிச்சு அந்த மருத்துவமனைக்கு போனப்போ, ஆரம்ப சுகாதார நிலையம் போனப்போ அங்கே டாக்டர் இல்லை, செவிலியர்கள் மட்டுமே ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் கொடுத்துட்டு ஒரு கன்சல்டிங் கூட ஒழுங்காக சொல்லாமல் விட்டுட்டாங்க. அவங்க அதை பெருசாகவே எடுத்துக்கல. கீரிப்பில் கடிச்சா பெரிய பாதிப்பு வரும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க அப்படியே அசால்ட்டை விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிளட்லாம் உறைஞ்சு அவங்களுக்கு பயங்கரமாக ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி மருத்துவமனை கொண்டு போகப்பாலும் தெரியுது. ஏற்கனவே நீங்கள் விஷம் தீட்டி இருக்கு, நீங்கள் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால ரத்தத்தில் அது கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியல. ஆல்ரெடி மதுரை சிஹெச் கொண்டு போனோம். சிஹெச்சில் பார்க்க முடியாமல் அங்கேருந்து இறந்து தான் தூக்கிட்டு வந்தோம். ஸோ அந்தளவுக்கு மோசமான நிலை. ஏன்னா அந்த மருத்துவத்தை சரியாக பார்க்காம விட்டதுனால அதனோட விளைவு ஒரு உயிரிழப்பு. சரி, அப்போ கூட நம்ம அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்ற ஆட்களை சந்திச்சு இந்த மாதிரி இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காத ஒன்றும் பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம கோர்ட்டில் கூட வழக்கு போடுறோம் அப்படிங்கிற முன்னெடுப்பில் இருந்தோம். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் சரி ஓகே இனிமேல் இது சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க பாம்பு கடிச்சு கொண்டு போயிருக்காங்க. பாம்பு கடிச்சு கொண்டு போன போது இங்கே பாம்பு கடிக்கான ஊசி இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவங்க போக சொல்லிட்டாங்க. அங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்க மருத்துவமனைக்கு போக சொல்லிட்டாங்க. போகிற வழியில அந்த பாம்பு கடிச்ச பெண்மணி இறந்துட்டாங்க. அவங்களுடைய கண்ணீர் அஞ்சலி பதிவுலாம் நம்ம பார்த்தோம், போஸ்டர்லாம் நம்ம பார்த்தோம். என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்க அப்படிங்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாம்பு கடி ஊசியை செவிலியர்கள் போட மாட்டாங்க. கண்டிப்பாக டாக்டர்ஸ் அதை செக் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஊசி போடணுமா அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்க பண்ணுவாங்க. அப்போ டாக்டர்ஸ் இல்லைன்னா செவிலியர்கள் மேலே கௌசல் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ டாக்டர்ஸ் கட்டாயம் இருந்திருந்தால் அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த விஷயங்கள் தெரிஞ்ச உடனே நம்ம கண்டிப்பாக இதை கண்டிப்பாக நம்ம ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து கண்டிப்பாக மக்களுக்கான ஒரு சேவைகள் நம்ம ஏரியாவில் செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த நம்ம 2 ஆரம்ப சுகாதார நிலையம் குறித்து நம்ம தகவல் கேட்டோம். இப்போ வெள்ளையபுரம் சம்மந்தமாக தகவல் பதில் வந்திருக்கு. அதில் என்ன கேட்டோம், என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம ஆர்டிஐ என்னைக்கு பதிவு பண்ணோம்னா 29/11/2023 நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெள்ளையபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கீழே எத்தனை துணை சுகாதார நிலையங்கள் இயங்குகிறது, எந்தெந்த ஊரில் அது இயங்குது, அத்தனை சுகாதார நிலையங்களில் பணியாற்றுகிற செவிலியர்களோட விவரம், அவங்களுடைய ஊதிய விவரம் தருக அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெள்ளையபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கீழே 5 துணை சுகாதார நிலையங்கள் செயல்படுது. 1 அடுத்தபடி, 2 ஆண்டாவரணி, 3 5 4 நகரியத்தான், 5 பதனக்குடி ஆகிய ஊரில் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பணியாற்றுகிற சகோதரி 3 பேர் தான் தற்போது பணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 காலியிடம் இருக்குது. 5 துணை சுகாதார நிலையங்களில் 5 இடத்துலையும் ஒவ்வொரு செவிலியர் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ 2 சுகாதார நிலையங்கள்ல ஆள் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற தகவல் பாருங்க. 5 இடத்துல 2 காலி இடமா இருக்கு. ஆனால் அவங்க சம்பளம் 30,000. அப்போ இந்த 2 காலி இடத்துக்கான பணியை யார் பார்க்குறா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய. ஃபர்ஸ்ட் அடுத்தபடி ஓகே, 2வது பார்த்தீங்கன்னா ஆண்டாவரணி ஓகே, 5 கோட்டை காலி இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3வது இடத்துல கொடுத்துருக்காங்க. நகரியாத்தான் ஓகே, அடுத்து பதனக்குடி காலியிடமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 2 காலியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஆர்டிஐல கொடுத்த பதில் தான் அது. 30,000 ரூபா செவிலியருக்கு சம்பளம். நம்ம செவிலியரோட பேரை சொல்ல விரும்பலை. 2வது என்ன கேட்டிருக்கோம்னா,
வரிசை எண் 1 ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துணை சுகாதார நிலையங்கள் செயல்படக்கூடிய நேரங்கள் விவரங்கள், அவற்றில் பணி செய்யக்கூடிய மருத்துவர்கள் பற்றிய தகவல்கள் தேவை. அதாவது அவர்களின் பணி நேரம் மற்றும் சம்பள விவரங்கள் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். ரெண்டாவது கேள்விக்கான பதில் என்னன்னா, வெள்ளையபுர ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அதன் துணை சுகாதார நிலையங்களோட பணி நேரங்கள் அப்படின்னு போட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அந்த 2 மருத்துவர்கள் காலி பணியிடமா இருக்கு. மருத்துவ அலுவலரோட பணி நேரம் காலை 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் காலி பணியிடமா இருக்கு. அப்புறம் நேரம் கொடுத்து என்ன பண்ண, செவிலியர்கள் பார்த்தீங்கன்னா காலை 9 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரைக்கும் சுழற்சி முறையில் பணிபுரிகிறாங்க. அவங்க ஒவ்வொரு செவிலியருக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் சம்பளம். கிராம சுகாதார செவிலியர்கள் காலை 8 மணி முதல் மதியம் 5 மணி வரைக்கும் செயல்படணும். அவங்களுக்கு 30,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, வெள்ளையபுர ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அதன் கீழ் இயங்கும் துணை சுகாதார நிலையத்துல மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடர்பான குழுக்கள் இயங்குகிறதா? ஆம் எனில் அந்த குழுக்கள் பணி செய்கிற நபர்கள் விவரங்கள் மற்றும் ஊதியம் தொடர்பான தகவல் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையபுர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்களை தேடி மருத்துவம் செயல்பட்டு வருகிறது. பார்த்தீங்கன்னா மங்களக்குடி பகுதிகளிலையும் இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் செயல்படக்கூடிய சகோதரியோட பேரும் இங்கே இருக்கக்கூடிய சகோதரியோட பேரும் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம அதை செக் பண்ணணும். 2 பேரும் ஒரே ஆளா அப்படிங்கிறது தெரியல. 2 பேர் பேர் போட்டிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,692 ரூபா. இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் சம்பளம். இந்த 2 பேரும் செயல்படுறாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்களை தேடி மருத்துவத்திற்காக இவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 4வது நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசை எண் 3 மருத்துவ குழு இதுவரை, அதாவது இந்த திட்டத்தில் துவங்கிய நாள் முதற்கொண்டு நடப்பு, அதாவது 29/11/2003 வரைக்கும் பயனாளர்களை சந்தித்து சிகிச்சை அளித்துள்ளார்களா என்ற விவரத்தையும் பயனாளர்களோட பெயர் மற்றும் முகவரியை தரவும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். பயனாளர்களோட எண்ணிக்கை தான் கொடுத்துருக்காங்க, ஆண்டு வாரியாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அந்த திட்டம் துவங்கப்பட்ட நாளிலிருந்து தற்போது வரைக்கும் எத்தனை பயனாளி பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்த டீட்டெயில் இது வேணும்னா நான் இதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் வைக்கிறேன், உறவுகள் பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்து நம்ம 5வது என்ன கேட்டிருக்கோம்னா, வரிசை எண் 1 கோரப்பட்டுள்ள சுகாதார நிலையங்கள்ல பாம்பு கடி மருத்துவம் செயல்படுகிறதா? ஆம் எனில் 2015 முதல் நடப்பு வரைக்கும், அதாவது 29/11/2020 எத்தனை நபர்களுக்கு மருத்துவம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற பட்டியல் தருக அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். பாம்பு கடி சிகிச்சை நடைபெற்றதா எந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆம் சொல்லியிருக்காங்க. 2015 லிஸ்ட்டு கேட்டிருந்தோம். 2015 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் தான் கவுண்டிங் கொடுத்துருக்காங்க. 8 பேரோட டோட்டலாக அவங்களோட பேர் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அதில் லேடிஸ் 4 பேரும் ஜென்ட்ஸ் 4 பேருமா பதில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 பேர் 2015 இப்போ 2023 வரைக்கும் பயன்பெற்றிருக்காங்க. இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 தான் 1, 2, 3, 4, 5 பேர். பாக்கி 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் பயனடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. இனிமே ரொம்ப தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம டாக்டர்ஸ் வந்தால் தானே அதை தீவிரப்படுத்துவாங்க. டாக்டர்ஸ் இல்லைன்னா எப்படி தீவிரப்படுத்துவாங்க? அடுத்து ஓகே, 6வது கேள்வி நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையபுர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பராமரிக்கப்படும் அத்தனை கோப்புகளையும் மற்றும் சுகாதார நிலைய கட்டிடத்தையும் தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 2 கலாய்வு செய்ய அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். என்ன பதில் கொடுத்துருக்காங்க 6க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையபுர ஆரம்ப நிலையத்தில் கோப்புகள் கலாய்வு செய்வதற்கு முதல் 1 மணி நேரத்திற்கு எந்தவித கட்டணமும் இல்லை. ரைட்டு. அடுத்து 15 நிமிடங்களுக்கு அல்லது அதன் பின்பு 5 ரூபா கட்டணமாகும். அடுத்த 15 நிமிஷத்துக்கா? அடுத்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு தான் 5 ரூபான்னு சொல்லி போட்டிருக்குது ஆர்டிஐல. அடுத்து ஒரு 15 நிமிஷம்னா அடுத்து 1 மணி நேரத்துக்கு நான் 5, 5, 10, 20 ரூபா கட்டணுமா? என்னன்னு தெரியலையே. இது யார் பதில் கொடுத்தா? அன்புக்கினிய பொது தகவல் அலுவலர் ஆரம்ப சுகாதார நிலையம் தொண்டி. சூப்பர், அருமையாக சட்டம் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். அதை தலைப்புல கீழ்கண்ட கணக்கு தலைப்புல செலுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு தவிர அனுமதி தந்தம்னு ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் மேலும் வெள்ளையபுர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள கட்டிடங்களை ஆய்வு செய்வதற்கு ராமநாதபுரம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அவரிடம் அனுமதி பெற்றுக்கொள்ள தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அது கொடுமையாக இருக்குது. கட்டடத்தை ஆய்வு செய்வதற்கு அங்கே அனுமதி வாங்கணும், துணை இயக்குனர்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஐஓ தாங்க அனுமதி கொடுக்கணும். இதில் இன்னொரு தடவை நான் அப்பீல் போய் வாங்கணுமா? 18(1) F'ல புகார் கொடுத்துட வேண்டியதான். 18(1) F'ல அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டத்திற்கு இந்த மாதிரி கோப்புகளையோ கலாய்வு செய்வதற்கு மறுக்கும் பட்சத்தில் அவங்க மீது புகார் கொடுக்கணும்னு
சட்டப்பிரிவு சொல்லுது. அந்த சட்டப்பிரிவின் கீழே இந்த பொது தகவல் அலுவலகம் மீது நம்ம அடுத்து ஒரு புகாரை முன் வச்சிருவோம். ஓகே. கீழே போட்டிருக்காங்க காலி பணியிடங்கள் மொத்தம் எத்தனை கேட்டிருந்தோம்ல அது எல்லா டீட்டெயிலும் கீழே போட்டிருக்காங்க. மருத்துவர்கள் பணி காலியிடம் 2. சூப்பரு. கிராம சுகாதார செவிலியர்கள் கிராம சுகாதார செவிலியர்கள் பணி காலியிடம் பார்த்தீங்கன்னா எதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டு தான். பதனக்குடி 1, அஞ்சுக்கோட்டை 1. ஓகே. 2வது பார்த்தீங்கன்னா சுகாதார ஆய்வாளர் நிலை 1 ஒரு காலியிடம். சுகாதார ஆய்வாளர் நிலை 2 அதுல ஒரு காலி, அதுல 2 காலியிடம். மருத்துவ பணியாளர் அதுல ஒரு காலியிடம். ஓட்டுநர் ஒரு காலியிடம். இத்தனை காலியிடமா இருந்தால் மக்களுக்கு எப்படி மருத்துவம் போய் சேரும்னு தெரியல. சந்தோஷம், மகிழ்ச்சி. மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்தின் கீழே இணைக்கப்பட்ட இந்த தகவல் உங்களுக்கு பிடிஎஃப் வச்சிருக்கேன். இந்த தகவலையும் எல்லாத்தையுமே பிடிஎஃபாக பண்ணி நான் எழுதின மனு முதற்கொண்டு பிடிஎஃப் ஆக்கி இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே வச்சிருக்கேன். உறவுகள் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய திருவாடானை பகுதிகளில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்கள் ஏரியாவுக்குள்ள இந்த தகவலை பாஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சா 104 கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் மருத்துவர் இல்லை அப்படிங்கிற தகவலை புகார் பதிவு பண்ணுங்க. நானும் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா புகார் பதிவு பண்ணுங்க. மருத்துவர் கண்டிப்பாக வரணும். இத்தனை காலியிடங்கள் மொத்தம் எவ்வளோ இருக்கு பாருங்க. இப்படி இருக்கும்போது எப்படி மக்களுக்கு மருத்துவம் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுது நம்மளோட. 2வது அரசோட கவனத்துக்கு நிறைய விஷயங்கள் போய் சேருவதற்கே கஷ்டமா இருக்கும் போல. ஆல்ரெடி இந்த தகவல் எல்லாம் அரசுக்கு போய் சேர்ந்துச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கான பணியிடங்களை நிரப்புவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பணியிடங்கள் டாக்டர்ஸ் நிச்சயமா மங்களூர்லாச்சும் ஒரு டாக்டர் இருக்காரு, அங்கே பார்த்தீங்கன்னா 2 டாக்டருமே காலியிடம்னா மக்கள் எப்படி மருத்துவம் பார்ப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆவணங்கள் எல்லாமே இந்த கீழே பிடிஎஃப் இணைச்சிருக்கேன். உறவுகள் ஷேர் பண்ணுங்க. மாவட்ட ஆட்சியருக்கோ இல்லை முதலமைச்சருக்கோ நிச்சயமாக இந்த தகவல்களை வைத்து நீங்களும் புகார் பதிவு பண்ணி நம்ம ஏரியாவில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டாக்டர்ஸ்கள் போட சொல்லி மக்களுக்கான ஒரு சேவையை செய்ய சமூக ஆர்வலர்கள் முன்னெடுங்க, மக்களும் முன்னெடுங்க, இளைஞர்களும் முன்னெடுங்க. மீண்டும் நல்ல தகவலோடு வேற சந்திக்கிறேன். நன்றி.